கிட்டும் கிட்கப்பும் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதாது, கிட் எல்எஃப்எஸ்னால் என்னங்கிறதும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு லார்ஜ் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறீங்க, அதை கிட்கப்பில் புஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புஷ் பண்ணும்போது எரர் வரும். நார்மலாக கிட் என்ன பண்ணுன்னா, ஒரு லார்ஜ் ஃபைலை ஹேண்டில் பண்ண முடியாது, ரொம்ப ஸ்லோ ஆகும், புஷ் ஃபெயில் ஆகும். இதுக்கு தான் கிட் எல்எஃப்எஸ் யூஸ் பண்ணுவாங்க. எல்எஃப்எஸ்னால் லார்ஜ் ஃபைல் ஸ்டோரேஜ். இது என்ன பண்ணுன்னா, இந்த லார்ஜ் ஃபைலை செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணும். கிட்டு வந்து லைட் வெயிட் பாயிண்டர் மட்டும் வச்சுக்கும், ரொம்ப க்ளீன் ப்ளஸ் ஃபாஸ்ட் ஆகும். இந்த கிட் எல்எஃப்எஸ்ஸை யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, கேம் டெவலப்பர்ஸ் 3D மாடல்ஸு அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக, அண்ட் வீடியோ எடிட்டர்ஸ் வந்து MP4 லார்ஜ் ஃபைலாக இருக்குன்னா அதை புஷ் பண்ணி வச்சுக்கிறது, அண்ட் மெயினாக ஏஐ டெவலப்பர்ஸ் அந்த ஏஐ மாடல்ஸு டேட்டா செட்ஸ் இது எல்லாத்தையும் அவங்க புஷ் பண்ணி வைக்கிறதுக்கு, அண்ட் டெவலப்பர்ஸ் DDL அண்ட் கிறிஸ்டல் ரிப்போர்ட் மாதிரியான ப்ராஜெக்டையும் புஷ் பண்ணி வச்சுக்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிக் கம்பெனிஸ் ஆல்சோ வி கேன் யூஸ் தட். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ப்ராஜெக்டை நீங்கள் புஷ் பண்ணும்போது இந்த எரர் ஃபேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிட் எல்எஃப்எஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான ஹிடன் ட்ரிக்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.